பேசுகிறேன். என் அன்பு இந்திய மக்களே, நான் வேறு என் தாய் நாட்டையும் என் மக்களையும் காப்பதற்காக அந்திய ஆட்சியை துணிச்சலுடன் போராடினேன். இந்திய விடுதலை போராட்டம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் ஒருவராக நினைவு கூறப்படுகிறேன். என் வாழ்க்கை கோரும் பாடம் ஒன்றே, துணிச்சல் தான் வெற்றிக்கு வழி. உங்கள் தன்னம்பிக்கையே வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி. என் அன்பு இந்திய மக்களே, நான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். என் தாய்நாட்டு சுதந்திரத்திற்காக என் உயிரையே தியாகம் செய்ய தயங்கவில்லை. என் மனதில் இருந்த ஒரே எண்ணம், என் ஜான்சியை நான் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டேன். முன் தலைகுனியாமல் தைரியத்துடன் போராட வேண்டும் என்பதே என் செய்தி. இன்றைய இளைஞர்களே, நாட்டை நேசியுங்கள், உண்மையுடன் வாழுங்கள். கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் துணிச்சலாலும் இந்தியாவை உயர்த்துங்கள். என் அன்பு இந்திய மக்களே, நான் பகத்சி. என் உயிர் இந்த மண்ணுக்காக போனாலும் என் கணவனும் உயிரோடு இருக்கிறது. நம் தாய்நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் இளமையும் என் உயிரையும் தியாகம் செய்தேன். நினைவில் கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்ளலாம், ஆனால் என் சிந்தனைகளை கொள்ள முடியாது. இன்றைய இளைஞர்களே, உங்கள் கையில் இருக்கும் புத்தகம் இந்த நாட்டின் உண்மையான வலிமை. இந்தியாவை உயர்த்துவது இனி உங்கள் பொறுப்பு. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். என் தாய்நாட்டின் சுதந்திரத்தையும் என் மக்களின் கண்ணியத்தையும் காக்க என் வாழ்நாள் முழுவதும் நான் போராடினேன். போர்க்களத்தில் நான் எப்போது ஒரு உண்மையை நம்பினேன். சிங்கமாக ஒரு நாள் வாழ்வது சரியாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட உயர்ந்தது. இளைஞர்களே, உங்கள் கையில் ஆயுதம் அல்ல, கல்வி இருக்கட்டும். உங்க மனதில் வெறுப்பு அல்ல, நாட்டுப்பற்று இருக்கட்டும். வந்தே மாறும். அம்பேத்கர் பேசுகிறேன். என் அன்பு இந்திய மக்களே, நான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். கல்வி, சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவிற்கு தலைமை வகித்தது என் மிகப்பெரிய பொறுப்பாகும். நான் எப்போதும் கூறிய செய்தி, கல்வி கற்போம், போராடுவோம், ஒன்றிணைவோம். கல்வியே மனிதனை உயர்த்தும் மிகப்பெரிய ஆயுதம். அனைவரும் சமம் என்று எண்ணத்துடன் வாழ்வதை உயரம் சுதந்திரம். மக்களே, நான் சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் முழு சுதந்திரத்திற்காக என் மக்களை அர்ப்பணித்தேன். ஆசாத் வெற்றி மூலம் இந்தியர்களின் வளர்ச்சியையும் வீரத்தையும் பெற்றிருக்கிறேன். நான் கூறிய முழக்கம், எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறினேன். இந்த வார்த்தைகள் ஒரு முழக்கம் அல்ல, நாட்டிற்காக செய்யும் தியாகம், மனப்பான்மை எழுப்பிய அழைப்பு. இந்த இளைஞர்களே, துணிச்சல், ஒற்றுமை, ஒழுக்கம், நாட்டுப்பற்று ஆகியன இந்தியாவிற்கான வளர்ச்சிக்கான முறைகள். ஜெய் ஹே, வந்தே மாதரம். ஆகியவர்களும் என்று நினைத்தார். இந்த மண்ணில் பிறந்த நான் இந்த மண்ணுக்காக உயிரையும் கொடுப்பேன். ஆனால் உன் முன்னால் தலையை நினைக்க அவமானத்துடன் வாழ மாட்டேன். என் கையில் ஆயுதங்கள் இல்லாததினால் நான் வீரன். என் நெஞ்சில் வீரம் இருக்கிறது. இந்த மண்ணின் நிரம்புகள் என் ரத்தமாக ஓடுகிறது. போர் வேண்டுமா? போர் வந்தால் பின்வாங்க மாட்டேன். எங்களிடத்திலிருந்து உயிரை எடுத்துக் கொள்ளலாம், எங்கள் செல்வத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த மண்ணின் மானத்தையும் உரிமையையும் எப்போதும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மண்ணின் உரிமை எங்களுடையது. இந்த மண்ணிற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். இந்த மண்ணுடைய என் அன்பு இந்திய மக்களே, நாங்கள் பெரியவர்களும் மற்றும் சின்னவர்கள் உலகத்தை மீது சுதந்திரத்திற்காக எங்கள் உயிரை அர்ப்பணித்த வீரர்கள். அந்நிய ஆட்சிக்கு அடிபடுவதை விட சுதந்திரத்திற்காக போகிறதே எங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. எங்கள் உடலை தூக்கிலிட முடிந்தது. ஆனால் சுதந்திரத்தின் மீது இருந்த எங்கள் எண்ணத்தையும் விடத்தையும் யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. வந்தே மாதரம். நான் திருப்பூர் குமரன். மக்கள் என்னை கொடிகாத்த குமரன் என்று அழைக்கிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக நடைபெற்ற போராட்டத்தில் என் கையில் உள்ள தேசிய கொடி இறுதி வரை கீழே விடாமல் காத்தேன். என் உயிர் பிரிந்தாலும் என் கை